அனைவருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 23 என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். முழுக்க டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொல்லணும்னா ஒரு தகவல் பரிமாற்ற சேனல். இது முழுக்க இன்றைய தகவல். இதில் தவறுகள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடிஸ்ட்டை தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டடிஸ்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கு, அதாவது தகவல் பரிமாற்றம் தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஃபிட்டு, போனஸ், அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ், அப்கமிங் ஐபிஓ, ஒரு கம்பெனியோட ஐபிஓ இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பார்த்த அந்த ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு பட்டி அடித்த நாமும் போட்ட அந்த கம்பெனி என்ன கம்பெனிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மேபி உங்களுக்கு அந்த கம்பெனி பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது கோஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 261. 1:5 ஸ்பிட் அடிச்சிருக்காங்க. ஃபேஸலி 10 இருக்காது, 2 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகும், ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். இதற்கான ரெக்கார்டை வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அந்த ரெக்கார்ட் வரும். செக்டர் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டில் இருக்காங்க. கோஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் 2883 ரூபா கரண்ட் பேஸு. 1:5 ஆல்ரெடி ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க. ஃபேஸலி 10 இருக்காது, 2 மாற்றுறாங்க. அதற்கான ரெக்கார்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 ஜனவரி தான் ரெக்கார்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. அடுத்த நம்ம பார்க்க ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 903. 1:5 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி தான். ஃபேஸலி 10 இருக்காது, 2 மாற்றுறாங்க. இவங்களுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 17 ஜனவரி. செக்டர் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க நம்ம ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ். அதே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பட்டன் ரெனேபிளாக இருக்குது. சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அது மாதம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட்டை கட் பண்ணுவாங்க. 29 ரூபா 59 ரூபான்னு இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் எப்போ நினச்சாலும் அதுக்கு கேன்சலும் பண்ணலாம். பட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். மற்றபடி இது ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது. இது கட்டாயப்படுத்தவும் முடியாது, கட்டாயமும் கிடையாது. இது ஒன்லி ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் சொல்கிறேன். என் சேனலுக்கு நீங்கள் ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணால் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது பேன்கோ ப்ராடக்ட் இந்தியா லிமிடெட். கரண்ட் பேஸ் 964. 1:1 போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் போனஸு. இதற்கான ரெக்கார்ட் வந்து 30 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. அதேமாதிரி இது எல்லாமே போனஸஸ் ஸ்பிட் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். அது தெரியாமல் ஸ்டாக்கை வாங்கி அவசரப்படாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்வேர் டெக்னிக்கல் ஃபைபர் லிமிடெட். 4275 ரூபா கரண்ட் பேஸு. 4:1 போனஸ் அடித்தாங்க. நல்ல ஒரு சூப்பரான போனஸு. ஒரு ஷேருக்கு 4 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக மாறும். ப்ரைஸும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸாக 5 பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்ட் வந்து 3 ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க கர்வேர் டெக்னிக்கல் ஃபைபர்ஸ் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. சில நேரம் முடியாதுன்னு கூட சொல்லலாம். அது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் இருக்குது. ஃபஸ்ட்டாக பார்க்குறது இஎஃப்சி இந்தியா லிமிடெட். கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 662. 27 டிசம்பரில் போர்டு மீட்டிங். போனஸ் கொடுத்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க இஎஃப்சி இந்தியா லிமிடெட். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெட், கேம்ப்ஸ்னு சுருக்கமாக சொல்லுவோம். 4904 ரூபா கரண்ட் பேஸு. 29 ஜனவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவெண்டு அதேமாதிரி ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிவெண்ட் பார்த்தீங்கன்னா 11 ரூபா 14 ரூபா இந்த ரேஞ்சில் ஒரு டிவெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ வழக்கமாக வருஷத்துக்கு 4 டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க கேம்ப்ஸ் லிமிடெட். செக்டர் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட்டி அண்ட் கிளியரிங் ஹவுஸாக இருக்காங்க. அதேமாதிரி இவங்க டிவெண்ட்கான ரெக்கார்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 7 ஃபெப்ரவரி தான் ரெக்கார்டு. ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் தான் அந்த டிவெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேதாந்தாவில் ஒரு சின்ன அப்டேட்டு. வேதாந்தா ஆல்ரெடி அவங்க கம்பெனியை 5 டிமெர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ஒரு வேதாந்தா வச்சுருந்தா நம்மளுக்கு 5 கம்பெனி புது கம்பெனிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஒரு ப்ரொபோசல் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒன்று அலுமினியம், ஒன்று ஆயில் அண்ட் கேஸு, இன்னொன்று வந்து பவர், இன்னொன்று ஸ்டீல் அண்ட் ஃபெரோஸு, இன்னொன்று பேஸ் மெட்டல். இப்படி 5 கம்பெனியை தனியாக பிரிக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பிளானில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொன்ன மாதிரி 4 கம்பெனியை பிரிச்சிடுறாங்க. அது நம்ம க்ரீனில் போட்டிருக்க அலுமினியம், ஆயில் அண்ட் கேஸு, பவர், ஸ்டீல் அண்ட் ஃபெரோஸு, இந்த 4 மட்டும் தனியாக பிரிக்கிறாங்க. பட் இந்த பேஸ் மெட்டல்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதை வந்து அவங்க வேதாந்தா கம்பெனியோட வச்சுருப்பாங்க. ஸோ அது பிற வேணால் ஃபியூச்சரில் வேணால் தேவைப்பட்டால் பிரிப்போம். இப்போதைக்கு அது பிரிக்க மாட்டோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதை வேதாந்தா ஒன்று வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு 4 ஷேர் புதிய ஷேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கான அப்ரூவல்லாம் நான் வாங்கலை. அதெல்லாம் வாங்கி ரெக்குவயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு இதை மட்டும் மாற்றம் பண்ணியிருக்காங்க. பேஸ் மெட்டலை அவங்க வந்து டிமெர்ஜ் பண்ணாமல் அவங்க கூடயே வச்சுருக்க போகிறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஆர்எம்சி சுவிட்ச்கேர் லிமிடெட் 1661 ரூபா 60 ரூபா கரண்ட் பேஸு. எஸ்எம்இ கேட்டகரி. இவங்களுக்கு 5,42,00,000க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சன் சிட்டி உர்ஜா பிரைவேட் லிமிடெட். சுனிதா டூல்ஸ் லிமிடெட் 777 ரூபா கரண்ட் பேஸு. எஸ்எம்இ கேட்டகரி தான். இவங்களுக்கு 1,35,00,000க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சிடிஎம் இந்தியா லிமிடெட். அதே மாதிரி நிறைய கம்பெனி மொத்தமான மதிப்பு தான் 1,35,00,000. லர்சன் டர்போ லிமிடெட் எல்என்டி. கரண்ட் பேஸ் 3645. 5,000லேருந்து 10,000க்குள்ளே ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அது மெகா ஆர்டர்னா மேஜர் ஆர்டர்னா 5,000லேருந்து 10,000க்குள்ளே. கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டரை. இந்த நியூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டப்ரியா பாலிவுட் லிமிடெட் 365 ரூபா கரண்ட் பேஸு.
இவங்களுக்கு வந்து இன்றைக்கி 3 ஆர்டராக கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 5 கோடி 24 லட்சம், இன்னொன்று 4 கோடி 52 லட்சம். ஸோ 2 ஆர்டரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 9 கோடியே 76 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த நம்ம டப்ரியா பாலிவுட் லிமிட்டெடுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்வான்கரா குரூப்பு, டிஎல்எஃப் குரூப்பு, அதுமாதிரி இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா கான்சியன்ட்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 3 கம்பெனிலேருந்து ஆர்டரு, அதோட மொத்த மதிப்பு 9 கோடியே 76 லட்சம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 294 ரூபா கரண்ட் பேஸு, 973 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்றாங்க. யார் கொடுத்தாங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணல. மேபி கவர்மெண்ட் கம்பெனியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு அவங்க தான் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. வின்யாஸ் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 917 ரூபா கரண்ட் பேஸு, எஸ்எம்இ கேட்டகரி, 390 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு டொமஸ்டிக் கஸ்டமர்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. வேலியன் கம்யூனிகேஷன் லிமிடெட் கரண்ட் பேஸ் 508, 8 கோடியே 12 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. த டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் ஆஃப் ஏபி, அதாவது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்லேருந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்தியா லிமிடெட் 290 ரூபா கரண்ட் பேசி 8 கோடி 56 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. ஒரு ஃபாரின் கம்பெனி, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ வாயிலே வேறு அந்த பேர், அதனால் இங்கே வெறும் ஆர்டர் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ, அந்த சூப்பர் ஐபிஓ என்ன கம்பெனிங்கிறத பார்க்குறோம். ஆல்ரெடி நிறைய ஐபிஓ இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ நான் இன்னமும் இன்றைக்கி ஒரு ஐபிஓ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த ஐபிஓ தான் இந்த ஐபிஓ. இந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா யூனிமேக் ஏரோஸ்பேஸ் லிமிடெட், ஏரோஸ்பேஸு. இவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. அதுக்கு தேவைப்பட்ட நிறைய மெட்டீரியல், ரிப்பேர் பொருட்கள், டூல்ஸ் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக தான் இருக்குது. 2022 3 கோடி 39 லட்சம், 2023 22 கோடி, 2024 58 கோடி. ஸோ இந்த ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனியாக தான் இருக்காங்க. போரோவிங்ஸும் கூட்டிகிட்டே தான் இருக்குது கொஞ்சமாக. ஐ மீன் நெட் ஒர்த்தும் கூட்டிகிட்டே இருக்குது, நெட்டு அசெட்டும் கூட்டிகிட்டு இருக்குது, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் கூட்டிகிட்டே இருக்குது. ஸோ நல்ல ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஃபண்டமெண்டலாக நல்லதாக இருக்குது, நல்ல ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க யூனிமேக் ஏரோஸ்பேஸ். இந்த அமௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோடியிலேயே இல்லை லட்சங்களையே சரியாக டவுட்டாக இருக்குது. ஸோ மேபி கோடியாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் இந்த ஐபிஓ என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு, 23க்கு க்ளோஸ் ஆகுது, 26க்கு க்ளோஸ் ஆகுது. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 745 785. ஸோ அதிகபட்சம் 785 ரூபாங்கன்னு வச்சுக்கலாம். ரீஃபண்ட் பண்ணது 30 டிசம்பர் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகலைன்னா. லிஸ்டிங் ஆகிறது 31 டிசம்பரில் வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ 31 லிஸ்ட் பண்ணுறாங்க கரெக்டாக. அதுமாதிரி இந்த ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ சைஸ் வந்து 500 கோடி, அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 250 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் வந்து 250 கோடி. ஸோ ரெண்டும் பாதியாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா நினைச்சிருக்காங்க. மார்க்கெட் லாட் பார்த்தீங்கன்னா 19 ஷேர் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு லாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,915 ரூபா நம்ம இதுக்காக பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ரீட்டெயிலராக நம்ம வந்து 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அப்ளை பண்ணலாம். அதுமாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 61% இருக்குது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் உள்ள ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஸோ லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை பற்றி உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முடிடுங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் இதோட முடிஞ்சுது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் இங்கே ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக பேச வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு கம்பெனியை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது ஒரு கம்பெனி வந்து ரீட்டைல் இருக்குது, நாம போட்ட கம்பெனியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கம்பெனியை வந்து செபி இன்றைக்கி வந்து லாக் பண்ணிட்டாங்க வசமாக. ஸோ இந்த கம்பெனி இன்றைக்கி ட்ரேட் ஆகலை. ஸோ நேற்று 20ஆம் தேதி வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. இன்றைக்கி இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகலை. இந்த ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக தான் ஏற்படுத்தும். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். செபி என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ விருப்பம் இருந்தால் மட்டும் மேற்கொண்டு பாருங்கள். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கும் இல்லை, இதே மாதிரி ஃபியூச்சரில் இதே மாதிரி ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் மாட்டாமல் தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதும் உங்கள் விருப்பம். ஸோ வாங்க முதல்ல அந்த ஸ்டாக் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ். இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம வீடியோ பார்த்தா கூட நிறைய இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய நியூஸ் போட்டிருக்கோம். நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிருந்துச்சி, இடையில போனஸ் ஸ்பிட்லாம் கொடுத்தாங்க. அதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்த நம்ம வீடியோவில், நம்ம சேனலில். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாக் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நண்பர் ஒரு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாரு, முழுக்க அந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 0வாக இருக்குது, அது ஒரு மைனஸாக இருக்குன்னு. ஸோ நல்லா அவர் தேடி பார்த்து நல்ல ஒரு சூப்பரான இதுதான் கொடுத்துருந்தாரு. பட் இந்த ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டாக்னே சொல்ல முடியாது. ஸோ அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1236 ரூபாவில் ட்ரேட் ஆகிருக்கு. இது வந்து 20ஆம் தேதி. அதுக்கப்புறம் இந்த இன்றைக்கி ட்ரேட் ஆகலை, ஏன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு ட்ரேட் ஆகுதும் கம்மி முடியாது, மேற்கொண்டு ட்ரேட் ஆகுதும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த கம்பெனி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 2100% கிட்ட இன்னொரு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. பட் யார் கொடுத்துருக்காங்கிறது நமக்கு தான் தெரியாது, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த கம்பெனி என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் செபி வந்து இன்றைக்கி இந்த கம்பெனியை இன்ட்ரீம் ஆர்டர் போட்டு இந்த ஸ்டாக்கை வந்து ட்ரேட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 2023 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பெய்டப் ஷேர் கேபிட்டல்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 லட்சம் தான் இருந்துச்சு. பட் 56 லட்சம் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 101 கோடியாக உயர்ந்திருக்கு. 56 லட்சத்துலேருந்து 101 கோடியாக அதை கேபிட்டல் வந்து உயர்ந்திருக்கு, ஷேர் கேபிட்டல். அது எப்படி ஈக்விட்டி ஷேர் பெய்டப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு சொல்லுவோம். அது எப்படி உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த மார்ச்லேயே என்னமோ டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கோடி என்னமோ ஷேரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூவில்.
அதாவது நம்ம ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது ஷேர் இஷ்யூ பண்ணதுக்கு. அதில் ஒரு மெத்தட் தான் ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்னு சொல்லி ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் வந்து கொடுப்பாங்க சில பேருக்கு. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு இவங்க ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 9 கோடியே 72 லட்சம் ஷேரை வந்து இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அவங்க பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து உயர்த்திருக்காங்க. 56 லட்சத்தில் இருந்ததை போன டிசம்பரில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 கோடியாக வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை ஆகஸ்ட் மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் ஷேரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூவில். ஸோ இது மூலம் என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமாக குறிப்பிட்ட பேருக்கு இந்த ஸ்டாக்கை கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் டீட்டெயில் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்க்கலாம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 35 லட்சம் ஷேர் வந்து ப்ரிஃபரன்ஷியல் அலோஸ்மெண்ட்டில் 200 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 9 கோடியே 72 லட்சம் ஷேரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி மொத்த ஷேரே பார்த்தீங்கன்னா 10 கோடியே 12,59,600 ஷேர் தான். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட 10 கோடி ஷேர் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ப்ரிஃபரன்ஷியலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் இந்த மாதிரி ஷேர் தான் பப்ளிக் கையிலேயே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இது லாக்காக இருக்குது. ஸோ அதை பற்றி மேற்கொண்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 10 கோடி 12 லட்சத்தில் 10 கோடி ஷேர் வந்து ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூவில் கொடுத்தது. ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூங்கிறது குறிப்பிட்டவங்களுக்கு கம்பெனியாக கொடுக்குறது, அவங்களோட ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஸோ அந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அலௌடு தான், அது தப்பெலாம் கிடையாது. ஸோ இதன் மூலம் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோட்டீஸில் இதே மாதிரி இந்த இவங்க ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ கொடுத்தது மூலமாக கிட்டத்தட்ட 41 இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இவங்க இந்த ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஷேரை. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% வந்து ஷேர் வந்து இந்த கம்பெனியோட ஷேர் வந்து அந்த 41 பேர்கிட்ட தான் இருக்குது. ஒரே ஒரு % ஷேர் மட்டும்தான் அந்த பப்ளிக் கையில் இருக்குது. ஸோ இதனால் இவங்க இதை மனிபுலேட் பண்ணதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருந்திருக்கு. அதேமாதிரி அவங்க பண்ணியிருக்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட அதேமாதிரி இந்த ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ ஷேருக்கு வந்து லாக்இன் பீரியட்னு உண்டு, அதாவது கொஞ்சம் லாக்இன் பீரியட்னு. ஸோ அந்த லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் என்னமோ இருந்திருக்கு. அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 31ஆம் தேதி அது க்ளோஸ் ஆகுது. அந்த அக்டோபர் 31ஆம் தேதி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ பண்ணாங்களா 9 கோடி அந்த ஷேருக்கு. அக்டோபர் 31ஆம் தேதி வந்து லாக்இன் பீரியட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த க்ளோஸ் ஆன டைமில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நிறைய ஷேரை விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21,17,552 ஷேரை விற்றுருக்காங்க. இதன் மூலம் 275 கோடி வந்து அந்த நபர்களுக்கு கிடச்சிருக்கு. யாராவது அந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேரை வந்து விற்றவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0 தான் அந்த கம்பெனியில் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமாக வந்து அந்த ஷேரை வாங்கினவங்க அந்த ஷேரை வந்து விற்றுருக்காங்க. எப்படி இந்த லாக்இன் பீரியட் முடிஞ்ச அடுத்த நாளே விற்றுருக்காங்க. ஸோ இதன் மூலம் பெரிய பணத்தை திரட்டியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது இதில் ஒரு ஃபோர்ஜரி பெருசாக நடந்திருக்குன்னு. மேற்கொண்டு நிறைய ஃபோர்ஜரி இருக்குது, அதை பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம். அதேமாதிரி அக்டோபர் தேதி பார்த்திங்கன்னா லாக்இன் பீரியட் வந்து முடிஞ்சிருக்கு. அது கம்பெனி தான் சொல்கிறாங்க. செபி என்ன சொல்கிறாங்கன்னா 30ஆம் தேதி வந்து அக்டோபர் தேதி முடிஞ்சிருக்கு. அந்த 31ஆம் தேதி முடியுது இந்த லாக்இன் பீரியடு. பட் 30ஆம் தேதி இந்த கம்பெனி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய சப்சிடரி கம்பெனியாக உருவாக்க போகிறோம். அது என்னென்ன பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாரத் குளோபல் கிரீன் எனர்ஜி, பாரத் குளோபல் அக்ரோ, பாரத் ஏரோஸ்பேஸு, இப்படி ஏகப்பட்ட டிவிஷனில் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஒரு கம்பெனி உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு சர்க்குலராக வெளியிடுறாங்க. இந்த சர்க்குலர் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்த அடுத்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் முடியுது. ஸோ இந்த நல்ல நியூஸ் வந்ததுக்கு அடுத்தாப்பில் லாக்இன் பீரியட் முடியுதுன்னு என்ன அர்த்தம், ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகும் நல்ல நியூஸ்க்காக. ஸோ அந்த நேரத்தில் லாக்இன் பீரியட் முடிகிற டைமில் அந்த ஷேர் ஹோல்டர் ஆல்ரெடி இருக்கவங்க வித்துட்டு வெளியே வரதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இங்கே கம்பெனியே அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, தெளிவாக தெரியுது. ஸோ என்னென்னா நல்ல நியூஸை வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் லாக்இன் பீரியட் முடிகிற டைமில் வந்து கரெக்டாக வெளியிடுறாங்க. அதேமாதிரி இன்னும் நிறைய நியூஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். அக்டோபர் 30ஆம் தேதி கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி அந்த ஒரு 6 கம்பெனி நாங்கள் வந்து புதுசாக நாங்கள் மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறோம். அந்த பேரெல்லாம் பார்த்திங்கன்னா பாரத் குளோபல் கிரீன், பாரத் குளோபல் அக்ரோ, இப்படின்னு ஏகப்பட்ட கம்பெனியோட பேர் எல்லாமே வேறு டிவிஷனு. ஒன்று ஜுவல்லரி, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸு, இப்படி நிறைய கம்பெனி கரெக்டாக அந்த 30ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 31ஆம் தேதி லாக்இன் பீரியட் முடியுது. ஏன்னா அதுக்கப்புறம் ஷேரும் விற்றுருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 2 லட்சம் ஷேருக்கு மேலே விற்றுருக்காங்க அந்த ப்ரொஃபஷனல் ஷேர் ஹோல்டர்ஸு. அதுமாதிரி நிறைய கம்பெனி இந்த கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து டிசம்பருக்கு இந்த இடைப்பட்ட காலத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டரும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டரும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. டெய்லி அதாவது வாரத்துக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. நம்மளும் இதை பற்றி அப்டேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கெயின் இந்தியா அக்ரோ பிரைவேட் லிமிடெடில் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரோட மதிப்பு 300 கோடின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. இது வந்து நவம்பர் 4ஆம் தேதி. நவம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆர்டர் கிடச்ச மாதிரி 120 கோடிக்கு ஆர்டர் கிடச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இதை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதி அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் ஆர்டர் கிடச்சதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆர்டர்ஸ் அதே மாதிரி அவங்க ஃபாரினில் வந்து ஒரு சப்சிடரி கம்பெனி நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அது துபாயில் ஒரு கம்பெனி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். இப்போ அங்குள்ள கம்பெனியை அந்த கம்பெனி மூலமாக எங்களுக்கு 259 கோடி 251 கோடிக்கு எங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நவம்பர் 21ஆம் தேதி. ஸோ இப்படி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு ஒரே நல்ல செய்தியாக தான் வந்துட்டுருக்கு. அதில் நவம்பர் 21ஆம் தேதி பார்க்கலாம்.
யூபிஎல் அக்ரோ பிரைவேட் லிமிடெட்லேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோட மதிப்பு 156 கோடி. அடுத்து டிசம்பர் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 650 கோடிக்கு டாடா அக்ரோ அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம், இந்த டாடா அக்ரோ இது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து இந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பெனியில் ஒரே நல்ல செய்தி தான், கெட்ட செய்திங்கிற மாதிரி கிடையாது. எல்லாமே நல்ல நல்ல செய்தி. ஏன்னா ஷேரை விற்கணும்ல, அதுக்காண்டி நல்ல நல்ல ஷேராக வச்ச செய்தியாக வந்திருக்கு. பட் இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த ஷேர்லாம் இவ்வளோ நல்ல செய்தி சொல்லியிருக்காங்களே, இவ்வளோ நல்ல செய்தியும் நான் உண்மையிலே உண்மைதானாங்கிறது தான் இப்போ கேள்வியே. ஸோ அது செபி என்கொயரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கொயரி பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் நான் மிஸ்டேக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி தான் இதை உடனே படிச்சுட்டு உடனே சொல்கிறாங்களா, சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. வாய் கொஞ்சம் குளரலாம். ஸோ நீங்கள் நல்லா கண்டுடாதீங்க. நம்மளுக்கு முக்கியமான தேவை வேண்டியது மெசேஜ் மட்டும்தான். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெக்கைனுங்கிற ஒரு கம்பெனி இந்தியா அக்ரோ பிரைவேட் லிமிடெட்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஆக்சுவலி இந்த மெக்கைனுங்கிறது ஒரு பெரிய குரூப்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஒரு பெரிய குரூப்பு, அப்படி ஒரு கம்பெனி இருக்குது மெக்கைன்னு. ஸோ அந்த கம்பெனிக்கு இவங்க மெயில் பண்ணி செபி கேட்டிருக்காங்க, இது மாதிரி நீங்கள் இது மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் அப்படி எதுவும் ஆர்டர் கொடுக்கல. மெக்கைன் இந்தியா அக்ரோ பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியே எங்களுக்கு கிடையாது, எங்கள் சப்சிடியும் கிடையாது, எங்கள் கம்பெனியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க எது சொல்ல அது தப்பான கம்பெனின்னு. பட் எங்கள் பேரில் இந்த மாதிரி ஒரு கம்பெனி எங்கள்கிட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்து தெரியுது இது ஒரு டுபாக்கோ கம்பெனியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் மெசேஜ் போட்டிருக்காங்க, இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்களான்ட்டு. அதுவும் இந்த எஃப்சிசி ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் நடந்திருக்கு, அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எஃப்சிசின்னு ஒரு யூனிட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்சிசிங்கிறது அந்த ப்ராஜெக்டோட பேருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கம்பெனிக்கு இவங்க 120 கோடிக்கு ஆர்டர் கிடைச்ச மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் கேட்டிருக்காங்க, இதே மாதிரி நீங்கள் நவம்பராம் தேதி இது மாதிரி ஆர்டர் கொடுத்தீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆமாம் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம், பட் அது நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் நவம்பரில் கொடுக்கல. அது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து செப்டம்பருக்குள்ளே உள்ள ஒரு ஆர்டரு. ஸோ செப்டம்பர்லேயே அது முடிஞ்சிட்டு அந்த ஆர்டரு. அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி எஃப்சிசி ப்ராஜெக்ட்டுக்கான ஆர்டர் கிடையாது, அது வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் உள்ளது. அதில் எஃப்சிசிக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, எஃப்சிசியில் அவங்க எதுவுமே சப்ளை பண்ணல எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேயும் தெரிஞ்சுட்டு இவங்க அவங்களோட டீல் பண்ணியிருக்காங்க, பட் வந்து இதுக்கு டீல் பண்ணல, வேறு எதுக்கும் டீல் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க இதுக்கு டீல் பண்ண மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் இந்த இதில் பார்க்கலாம், இந்த எஃப்சிசி கூட டீல் பண்ணதை வந்து இவங்க தப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து துபாயில் உள்ள கம்பெனி. ஸோ துபாயில் வந்து எங்களுக்கு இவ்வளோ ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செபின்னா இந்த மாதிரி ஃபாரினில் ஒரு கம்பெனி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி அவங்க நியூஸும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கம்பெனியை ஃபாரினில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம ஆர்பிஐ மூலமாக தான் ஃபண்ட் அங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அதாவது 1000 ஏஇடின்னு அந்த அமெரிக்கன் யூஎஸ்ஏ டாலருக்கு அந்த துபாயில் உள்ள பணத்துக்கு வந்து ஏஇடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா $1000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஆர்பிஐட்ட போய் என்கொயரியும் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இந்த கம்பெனி ஃபாரினுக்கு இதே மாதிரி பணம் அனுப்பிச்சு ஏதாவது ஒரு சப்சிடியை அவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்டதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் அப்படி எதாவது ரெக்கார்டுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இவங்க எங்கேருந்து அங்கே பணம் அனுப்பிச்சு இந்த மாதிரி அந்த கம்பெனி அக்வயர் பண்ண மாதிரி. ஸோ அதுவும் தப்பு. ஸோ அங்கே ஒரு கம்பெனி இருக்க மாதிரியே தெரியல, இவங்க சும்மா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஏன்னா ஆர்பிஐயில் அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. ஏன்னா இங்கேருந்து பணம் அங்கே போகணுன்னா ஆர்பிஐ மூலமாக தான் போகணும். அடுத்து இவங்க சொன்ன மாதிரி ஒரு 6 கம்பெனி உருவாக்கியிருக்கான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிருக்கான்னு பார்த்தா அதுவும் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸாக ஏதோ ஒரு அஃபேர்ஸில் இருக்குது, அதில் போய் தேடி பார்த்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட எந்த பேருமே இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதே மாதிரி இந்த யூபிஎல் அக்ரோக்குன்னு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. உடனே யூபிஎல்ங்கிறது பெரிய கம்பெனி, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் யூபிஎல் லிமிடெட். ஸோ அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்க இல்லை எங்களுக்கு பேரில் அப்படி ஒரு கம்பெனி கிடையாது, எங்களுக்கு யூபிஎல் லிமிடெட் தான், எங்கள் குரூப்பில் வந்து யூபிஎல் அக்ரோ பிரைவேட் லிமிடெட்ங்கிற மாதிரி எந்த ஒரு கம்பெனியுமே எங்கிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பு. ஸோ இது பெரிய கம்பெனி. ஸோ டாடா குரூப்புங்கும்போது டாடா அக்ரோ அண்ட் கன்சியூமர்னு போட்டோடனே டாடா கன்சியூமருக்கு ஃபஸ்ட்டு மெயில் போட்டிருக்காங்க, இது மாதிரி நீங்கள் இவங்களை டீல் பண்ணியிருக்கீங்களான்னு. அதுக்கு டாடா சொல்லியிருக்காங்க கன்சியூமர், இல்லை எங்களுக்கு அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது, எங்களுக்கு ஒன்லி டாடா கன்சியூமர் தான், டாடா அக்ரோங்கிற மாதிரி எங்கள் இதில் கம்பெனி கிடையாது, நாங்கள் அப்படி எதுவும் உங்களோட டீல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சரி டாடா தான் கன்சியூமர் தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம டாடா சன்ஸில் கேட்கணும்னு சொல்லிட்டு டாடா சன்ஸ்க்கு மெயில் போட்டிருக்காங்க. இது மாதிரி டாடா சன்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது இப்படி ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்களான்ட்டு. அவங்களும் இல்லை இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த டாடா அக்ரோங்கிறது எங்கள் கம்பெனியே கிடையாது, எங்கள் சப்சிடியும் கிடையாது, ஸோ இது எங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேணால் என்கொயரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் எல்லாத்துலேயுமே இந்த கம்பெனி டுபாக்கோ கம்பெனிங்கிறது இதிலே தெரிஞ்சிருக்கு. எல்லாமே ஒரு பேச்சுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க, மற்றபடி இது எதுவுமே உண்மை இல்லைங்கிற மாதிரி இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் இந்த கம்பெனியை ட்ரேடிங்லேருந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த மாதிரி கம்பெனி நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நல்ல கம்பெனி மாதிரி தான் தெரியும், பட் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலில் பார்த்துடலாம். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலில் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ 18 ரூபா, இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 38 ரூபா. இதுதான் புக் வேல்யூ, இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ. இது வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வச்சு தான் சொல்கிறது. உண்மையிலேயே அவங்க ப்ராஃபிட் பண்ணாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ இதை வச்சு பார்த்தா கூட 30 ரூபா 40 ரூபாயை தாண்டாது இந்த ஷேரோட ப்ரைஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 1500 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஇ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 பிஇயில் இருக்குது. அதேமாதிரி ஆர்ஓசிலாம் சும்மா பேருக்கு இருக்குது. அது இந்த கடந்த ஒரு வருஷத்தில் தான் இந்த கம்பெனி ப்ராஃபிட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த கம்பெனி ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இருக்காது. கடந்த ஒரு வருஷத்தை மட்டும்தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மற்றபடி இந்த
பழைய ரெக்கார்டை நான் எடுத்து காட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்க்கலாம் 2013 பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு சேல்ஸும் கிடையாது. சின்ன சின்ன அமௌண்ட்டு ஒரு 1 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் இப்படி ப்ராஃபிட்டு சின்னதாக லாஸ் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இந்த மார்ச் 2024 மட்டும்தான் கிட்டத்தட்ட பார்க்கலாம் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 26 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ 3 கோடி தான் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டு. இது அதுவும் இந்த மார்ச் 2024 இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாத கம்பெனி. ஸோ இதுவும் ஒரு டவுட்டு செபிக்கு. இது வரைக்கும் நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க, இப்போ திடீர்னு இங்கேருந்து உங்களுக்கு பணம் இப்படி கொட்ட ஆரம்பிச்சிட்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் என்கொயரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க மேலும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் செபிக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் ஏதோ தவறு நடக்க நீங்கள் பாருங்கன்னு அதுக்கப்புறம் தான் அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ளே தான் இவ்வளோ ஃப்ராடு நடந்திருக்கு. ஸோ இவங்க ஃபஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நவம்பர் டிசம்பரில் பார்த்தாலே அந்த லாக்இன் பீரியட் முடியும் தான் இவங்க அந்த ஃப்ராடை வந்து நல்லா சூப்பராக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லாக்இன் பீரியட் முடியும் போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 600 ரூபா இருந்துச்சு. ஆக்சுவலி 16 ரூபா இருந்த ஸ்டாக்கு இந்த 6 மாதத்தில் வயந்து 600 ரூபாயாக மாறிட்டு. ஸோ இந்த நவம்பர் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 600 என்னமோ இருந்திருக்கு. 600 இப்போ இந்த 2 மாதத்தில் 1800 ரூபாயாக மாறி இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இது முழுக்க தெரியுது இவங்க ஏதோ மணிபேட் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கை அப்படி மேலே கொண்டு வந்திருக்காங்கன்னு. அதேமாதிரி இந்த கம்பெனி சொன்ன எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்குது. எதுவுமே உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ செபி என்ன பண்ணிட்டாங்க, அதேமாதிரி இந்த ஸ்டாக்கில் இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம் நான் சொல்ல வேண்டிய மறந்துட்டேன். நான் ஃப்ளோவில் சொல்லும்போது மறந்துடுவேன். இந்த மாதிரி ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா செபி அதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லல, பட் அவர் நோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்லா ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் மிஸ்டான் ஃபுட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ரைட் இஷ்யூ மூலமாக ஷேர் ஹோல்டர் வந்து பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி தான் பிரச்சனை. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஆனால் வந்து ப்ராஃபிட் வந்திருக்காது. ப்ராஃபிட் காட்டுவாங்க பட் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனியும் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், இங்கே பண்ணியிருக்கோம், அவ்வளோ ப்ராஃபிட்னு காட்டுறாங்க. பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் ரிசீவபிள் இது நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்க்கலாம். நான் ஸ்கின்னர்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இதில் கீழே நீங்கள் பாட்டமில் பார்க்கலாம். அதர் அசெட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்னு ஒன்று வரும். ஸோ இதில் பார்க்கலாம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 195 ரூபா 95 கோடி வந்து அவங்களுக்கு ட்ரேட் ரிசீவபிளில் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு காட்டுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சேல்ஸ் பண்ணி பில்லை போட்டுறது சேல்ஸுன்னு. ஆனால் பணம் வராது. சும்மா சேல்ஸ் காட்டிட்டு இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு இவ்வளோ இது வந்துச்சுன்னு காட்டிட்டு போயிடுவாங்க. பட் பணம் கேட்டால் எங்களுக்கு வர வேண்டியிருக்கு, இந்த கம்பெனி தரணும், 1 கோடி ரூபா தரணும், 100 கோடி ரூபா தரணுங்கிற மாதிரி சும்மா சொல்லி விட்டுறது. இந்த மிஸ்டான் ஃபுட்லேயும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. ட்ரேட் ரிசீவபிளில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல அமௌண்ட் இருக்கும். அவங்க சேல்ஸ் கூட அவ்வளோ இருக்காது, அதுக்கு மேலே பல மடங்கு ட்ரேட் ரிசீவபிளில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த ட்ரேட் ரிசீவபிளையும் முக்கியமாக நோட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மெட்ரிக்காக இருக்குது ஒரு கம்பெனி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த அதர் அசெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிளில் போய் பாருங்கள். அது விளக்கத்துக்கு மாற ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மேற்கொண்டு இன்னொன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். அது மாதிரி செபி வந்து இப்போ எல்லா ஆக்ஷனும் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க அக்கௌண்ட் ஃபுல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பணம் போட்டால் உள்ளே போகும் அக்கௌண்ட்டுக்கு, பட் அவங்களால எடுக்க முடியாது. அதேமாதிரி ஷேரும் வந்து அவங்க விற்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ மேற்கொண்டு ஃபர்தராக இந்த ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் ஸ்டாக் ட்ரேட் ஆகாது. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி ட்ரேட் ஆகுமாங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டு. அதேமாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டுக்குள்ளே இந்த 2025 மார்ச் எண்டுக்குள்ளே நாங்கள் இதை வந்து கண்டுபிடிச்சி வெளியே சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி செபி சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு என்ன நடக்குங்கிறது தெரியல. ஸ்டாக் நீங்கள் அந்த ஸ்டாக் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். இந்த ஸ்டாக் எனக்கு தெரிஞ்சு மறந்துட வேண்டி தான், வேறு வழியே இருக்காத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா முழுக்க கம்பெனி இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனையை பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் நல்லா ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தால் கொஞ்சம் தூரமாக விலகிறீங்க. முக்கியமாக ஒரு கம்பெனியை பார்க்கும்போது ட்ரேட் ரிசீவபிள்ங்கிறதையும் பாருங்கள். அதை பார்த்தா மட்டும் கண்டுபிடிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுலேயும் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு சின்ன ஒரு ப்ரிகாஷன் தான், ஒரு முன்னெச்சரிக்கை தான். முடிஞ்ச அளவுக்கு அதையும் பாருங்கள். அது ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்க சேல்ஸோட அதிகமாக இருக்குன்னா அங்கே டவுட் பண்ணணும். ஸோ இது நீங்கள் ஸ்கின்னரில் போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக தான் பேசியிருப்பேன், அது நீங்கள் சொல்லவே வேண்டாம், எனக்கே தெரியும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.